உங்கள் பவானி ஐஏஎஸ் அகாடமி கரூரிலிருந்து ஆனுவல் பிளானர் டிஎன்பிசியோட ஆனுவல் பிளானர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ஆனுவல் பிளானர் நவம்பர் மாதமே நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் டெப்த்தாக எந்த ஒரு விஷயமும் இதில் சொல்லலை. ஆனால் நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம்னா, என்னென்ன எக்ஸாமுக்கு எப்போ கால்ஃபர் பண்ண போகிறாங்க, இதை எவ்வளோ காலகட்டங்கள் எடுத்துக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அதில் கோத்ரூ பண்ண போகிறோம். கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன் 1/4/2025 அன்னைக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க குரூப் 1க்கு. இதோட எக்ஸாமினேஷன் 15/6/2025 அன்னைக்கு இந்த எக்ஸாமினேஷன் நடக்குது. சரி, இதுக்குள்ள காலகட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இருந்து நம்ம எடுத்துகிட்டோன்னா கூட இது டிசம்பர் மாதம் தான். டிசம்பர்லேருந்து நம்ம ஜூன் மாதம் வரையில் எடுத்துக்கிட்டோம்னா மோர் தென் 6 மந்த் இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப தடவை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை நியூவாக தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. அப்படிங்கிறப்போ இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்பயுமே எக்ஸாமுக்கு படிக்கிறப்ப நீங்கள் புதுசாக படிக்க போகிறது கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் படித்த ஒரு விஷயம் தான் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அப்போ இதுக்கு கரெக்டான காலகட்டங்கள் எடுத்துக்கிட்டு இதுக்கு ஷெடியூல்ஸை நீங்கள் கரெக்டாக போட்டுக்கணும். என்ன, அதாவது எவ்வளோ நேரம் படிக்கலாம், எந்த பாட்டுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் ஷெடியூல் போட்டுட்டு கரெக்டாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பிளான் பண்ணபடி படிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் ஷெடியூல் போடுறேன் அப்படின்னா படிக்கிறதுக்கு மட்டுமா இருக்கக்கூடாது, நிறைய டெஸ்ட் எழுதணும். ரெகுலராக நீங்கள் டெஸ்ட்டை நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ரிசல்ட் போட முடியும். ஓகே, செகண்ட் பாருங்கள், கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா அதோட சிலபஸ் வேறையாக மாற்றி போட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக போட்டிருக்காங்க. அதை நம்ம தனி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அதோட டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 25/4/2025. இதோட எக்ஸாமினேஷன் டேட் 13/7/2025. மோர் தென் உங்களுக்கு ஒரு 7 மந்த் சாலிடாக டைம் இருக்குது. அப்போ ஈஸியாகவே நம்ம படிக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதான் சொல்கிறேன்ல, ஆல்ரெடி நான் சொன்ன ஒரு விஷயம் தான். இது எவ்வளோ காலகட்டங்கள், எவ்வளோ நேரம் படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் ஒர்க் போட்டு கரெக்டாக படிங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம், எக்ஸாமினேஷனுங்கிறது நீங்கள் ரெகுலராக நீங்கள் அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸாம் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா ஞாபகம் இருக்காது. என்ன படிச்சிருக்கோம், என்ன உள்ளே போயிருக்கோம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஞாபகமும் இருக்காது. தேர்ட் ஒன், கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூ போஸ்ட். இப்போ டெக்னிக்கல் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாவே இது என்னென்னா இன்ஜினியரிங் ரிலேட்டடான எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் உங்களுக்கு டெப்த்தாக அவங்க எதுவும் போடலை. அதாவது என்னென்ன கேட்டகரிக்கு, இப்போ டெக்னிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெக்கானிக்கல் இருக்கும், இசி இருக்கும், ட்ரிபிள் இ இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன வேக்கன்ட் இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லலை. அது ஃபர்தராக இனிமேல் சொல்லுவாங்க. இதோட டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 7/5/2025. எக்ஸாமினேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 21/7/2025. அப்போது மோர் தென் இப்போ இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அதுக்கும் பார்த்தீங்கன்னா 7 மந்த் இருக்குது. ஃபோர்த் ஒன், கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இது நான் இன்டர்வியூ போஸ்ட். இதுவும் டேட் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட் 21/5/2025, 4/8/2025. அப்போ மோர் தென் 8 மந்த்ஸ் டைம் இருக்குது. அடுத்தது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் இப்போ இன்ஜினியரிங் கேட்டகரி, முன்னாடி சொன்னது இன்டர்வியூ நான் இன்டர்வியூ, இன்ஜினியரிங் கேட்டகரியில் அதாவது ஒரு 4 இயர்ஸ் அந்த மாதிரி படிச்சிருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் லெவல். நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சுட்டு ஒரு 3 இயர்ஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை 10th முடிச்சுட்டு பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி கேட்டகரிக்கு உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டிப்ளமோ ஐடிஐ லெவல் தான். இதோட டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 13/6/2025. இதோட லாஸ்ட் டேட் 28/8/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸாமினேஷன். நெக்ஸ்ட் ஒன், கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அதாவது சிவில் நீங்கள் டெக்னிக்கல் ஓரியன்ட்லாம் படித்தவங்களும் எக்ஸாமினேஷன் எழுதலாம், நான் டெக்னிக்கல் ஓரியன்ட்லாம் படித்தவங்களும் என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுத முடியும். அதேவே நீங்கள் டெக்னிக்கல் ரிலேட்டடாக கேட்குறாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும்தான் எழுத முடியும். சரிங்களா? அப்போ என்னன்னா நிறைய பேர் இதில் அட்டன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதோட டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 15/7/2025 to 28/9/2025. மோர் தென் 10 மந்த்ஸ் இதோட காலகட்டங்கள் இருக்குது. சரிங்களா? இதோட கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 5A சர்வீஸ். இதுவும் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 7/10/2025. எக்ஸாமினேஷன் 21/12/2025 அன்னைக்கு இந்த எக்ஸாமினேஷன். சரிங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸி. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணியே கேட்பாங்க. இதை ரொம்ப ஈஸி. இப்போது இதுக்கு எல்லாமே முன்னாடியே நமக்கு நவம்பர் மாதமே இந்த ஷெடியூல் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 4ஓட சிலபஸும் குரூப் 2ஓட சிலபஸும் மாற்றிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். குரூப் 4ல் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. சரிங்களா? அதுக்கு தனி வீடியோ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏதாவது குரூப் 4க்கு சிலபஸ் மாற்றிருக்கிறதுனால நீங்கள் நல்லாவே தெளிவாக சிலபஸை பார்த்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா 85 மார்க்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் தான் அதில் பேஸ் பண்ணியிருக்காங்க. மீதி 15 தான் உங்களுக்கு இலக்கியமும் அறிஞர்களும் தொண்டுகளும் வந்திருக்கு. சரிங்களா? குரூப் 4 பொறுத்தளவு. சரிங்களா? இது சம்மந்தமாக இன்னொரு வீடியோ பார்க்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா
நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடுறோம். நம்ம பவானி ஐஏஎஸ் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.